காலச்சக்கரம் என்று சொல்லக்கூடிய காலபுருஷ தத்துவம் மேஷம். அந்த மேஷத்துக்கு 11ஆம் இடம் கும்பம். இப்போ கும்பத்தில் சனீஸ்வரர் கோச்சாரத்தில் பலரும் ஏதோ கெடுதல் நடந்து விடுமோலாம் ஒரு அச்சத்தில் இருக்காங்க. அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. சிலருக்கு 11லே சூரியன் முதலான சில கிரகங்கள் இருந்தால் என்ன பாதகம் ஏற்படும், இதற்கு என்ன தீர்வுன்னெலாம் யோசிக்கிறீங்க. பொதுவாகவே உங்கள் ஜாதகத்திலே கும்பம் என்பது லாபத்தை குறிக்கக்கூடிய இடம், பானையை குறிக்கக்கூடிய இடம். அப்பொழுது இந்த கும்பம் என்ற பானை நமக்கு நன்மையை தர வேண்டும், மிக பெரும் லாபம் வர வேண்டும். வாழ்க்கையில் எப்போவுமே லாபமாகவே இருக்கணும். அதனால தான் நம்ம சாமியை கும்பிடும் போதெல்லாம் என்ன பண்ணுறோம், கும்பத்தை வைக்கிறோம். அதற்கு 15ஆம் நூற்றாண்டிலே ஒரு சித்தர் வாழ்ந்தார். அவர் பெயர் பூந்தானம் அப்படின்னு பேர். கேரளாவில் இருந்தார் அந்த சித்தர். அந்த பூந்தானத்தின் ஞானப்பானை அப்படின்னு ஒரு பாடல் உண்டு. அந்த ஞானப்பானையை நீங்கள் யூடியூப்பில் தேடினீங்கன்னா வரும். தினமும் அந்த பாடலை கேட்கலாம். அந்த பூந்தானம் சித்தர் பல்வேறு அற்புதங்களை செய்திருக்கிறார். அவருடைய ஞானப்பானையை கேட்டால் கும்பத்திலே எந்த ஒரு பாபக்கிரகம் இருந்தாலும் சரி, யாருக்காக இருந்தாலும் சரி, அது சரியாகி வீட்டில் லாபம் மட்டுமே வருவதை அனுபவத்திலே உணர்ந்து விடலாம். ஏனென்றால் 2ஆம் இடம் என்பது தனஸ்தானம், சேவிங்ஸ். 11ஆம் இடம் என்பது ப்ராஃபிட், இன்கம், லாபம். அப்பொழுது இந்த பூந்தானம் என்ற சித்தர் எப்படி இவ்வளவு ஒரு சக்திகளை அடைந்தார் அப்படின்னா, மிக பெரும் கிருஷ்ண பக்தி. யார் யாருக்கெல்லாம் ஜாதகத்திலே சுக்கிரன், புதன் முதலியவை சூரியனுடன் அஸ்தங்கமாகி இருக்கிறதோ, கம்பஸ்டுன்னு ஆங்கிலத்தில், அதுபோல் இருந்தால் அவர்கள் பூந்தானத்தின் வரலாறை கேட்க கேட்க அந்த தோஷம் சரியாகிவிடும், அனுபவம். அப்பொழுது 15ஆம் நூற்றாண்டிலே கேரளாவிலே பூந்தானம் என்ற ஒரு சித்தர் இருந்தார். இந்த சித்தர் ஏதோ ஒரு காரணத்தினாலே அவர் குழந்தை தவறிவிட்டது. உடனே அவருக்கு அந்த சோகம் தீர அழுது கொண்டிருந்தார். மிக பெரும் சிவபக்தர். அவர் பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கும்போது சிவன் கனவிலே வருகிறார். வந்து குருவாயூரப்பனை வழிபடு, உன் வாழ்க்கைக்கான வழி பிறக்கும், உன் வழி தீரும் என்கிறார். உடனே இவர் என்ன செய்கிறார், தினமும் ஸ்ரீமத் பாகவதத்தை படிக்க துவங்குகிறார். கிருஷ்ணனை பற்றி பாடல்கள் ஏற்ற துவங்குகிறார். அப்பொழுது ஒரு வார்த்தை சொல்கிறார், உன்னி கிருஷ்ணனை மனசுள் கழிக்கும்போல் உன்னிகள் மற்றொன்று வேண்டுமோ மக்களாய் அப்படின்னு சொல்கிறார். அதாவது என்னன்னா, அந்த இறைவனே உன் குழந்தையாக வந்த பிறகு வேறொரு குழந்தையை மனம் தேடவில்லை என்று சொல்லுகிறார். அப்படியே துறவி நிலைக்கு சென்று விட்டார். இவ்வாறு இவர் பாட பாட அங்கே கிருஷ்ணரை இவருக்கு பல்வேறு வடிவங்களிலே குழந்தையாக வந்து இவர் முன்னால் நடனமாடத் துவங்குகிறார். இவரை சுற்றி பல்வேறு அற்புதங்கள் நிகழத் துவங்குகிறது. இவரை யார் யாரெல்லாம் நினைக்கிறார்களோ அவர்களுக்கு ஒரு பொன்பொருள் சேர்க்கை, பணம் எல்லாம் வந்து விடுகிறது. ஒரு நாள் இந்த பூந்தானம் அவரது ஊரிலிருந்து கிளம்பி 70 கிலோமீட்டர் நடந்தே செல்கிறார் குருவாயூரப்பனுக்கு கோயிலுக்கு. அவ்வாறு குருவாயூரப்பன் கோயிலுக்கு செல்லும் பொழுது பாதி வழியிலே ஒரு கிராமத்திலே திருடர்கள் தாக்க துவங்குகிறார்கள். அவர்களெல்லாம், ஐயா பூந்தானம், நீங்கள் மிக பெரும் சித்தர், நீங்கள் தான் வந்து எங்களை காப்பாற்ற வேண்டும், எங்களுக்கு உதவ வேண்டும் என்றெல்லாம் கேட்கிறார்கள். பூந்தானமோ துறவி. அந்த கிராமத்தின் வழியாக வரும்பொழுது அந்த திருடர்கள் இவரை சூழ்ந்து கொள்கிறார்கள். சூழ்ந்து கொள்ளும் பொழுது உடனே இவர் சொல்கிறார், ஐயா, என்னிடம் தருவதற்கு பெரும் பொருள் என்று எதுவும் கிடையாது, எனினும் என்னிடம் இருக்கும் நகைகளை எல்லாம் எடுத்துக்கொள்ளுங்கள், இந்த கிராம மக்களை விட்டுருங்கய்யா அப்படின்னு சொல்கிறார். அவர்கள் அதெல்லாம் முடியாது, உன்கிட்ட இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் தந்துவிடு அப்படின்னு அங்கே இருக்கிற மக்கள் எல்லாம் துன்புறுத்துறாங்க. எல்லாம் முடிந்த பின் இவர் தன்னுடைய கையிலே ஒரு புத்தகத்தை ஒரு துணியிலே, பட்டு துணியிலே மடித்து வைத்திருக்கிறார். அந்த காலத்தில் ஓலைச்சுவடி. அது வந்து ஸ்ரீமத் பாகவதம் அப்படின்னு ஸ்ரீ சுகபிரம்ம மகரிஷி அருளிய புஸ்தகம். அப்போது கிருஷ்ணரின் வரலாற்றை சொல்லுவது, எதை தந்தாலும் இதை தரமாட்டேன்றார். உடனே அவ்வளவு உனக்கு திமிரா, இரு, உன் கையிலிருந்து இந்த புத்தகத்தை பிடுங்குகிறோம், இந்த மக்களை எல்லாம் தொல்லை செய்கிறோம் என்று சொன்ன உடனே அதுவரை அமைதியாக இருந்த பூந்தானம் அப்பொழுது இறைவனை இந்த நேரத்திலாவது நாம் அழைக்க வேண்டும், கிருஷ்ணா, கோவிந்தா, கோபாலா, குருவாயூரப்பான்னு அழைக்க துவங்கிட்டார். சற்று நேரத்திலே அங்கே ஒரு வீரர் வருகிறார், குதிரையில் வருகிறார். நான் மன்னனின் மந்திரி, இருங்கன்னு சொல்லி போரிட்டு அந்த திருடர்களை கொன்று அந்த மக்களை அனைவரையும் காப்பாற்றுகிறார். அப்போ அங்கே இருக்கிறவங்களாம், ஐயா, உங்களுக்கு ஏதாவது பரிசு பொருள் தரணும், எனக்கு ஒன்றுமே வேண்டாம் அப்படின்ட்டார். பூந்தானம் சொல்கிறார், என் உயிரினும் மேலான ஸ்ரீமத் பாகவதம் எனும் கிருஷ்ணரின் வரலாற்று புத்தகத்தை காப்பாற்றி தந்திருக்கிறீர்கள், உங்களுக்கு என்னால் ஆன ஒன்றை தர வேண்டும்னு தன்னிடம் இருக்கும் மோதிரத்தை கழட்டி வற்புறுத்தி அவரிடம் தருகிறார். அதை எடுத்துக்கொண்டு அந்த வீரர் சென்று விடுகிறார். மறுநாள் காலை
மீதி பயணத்தை தொடர்ந்து குருவாயூரப்பன் கோயிலுக்கு செல்கிறார். குருவாயூரப்பன் கோயிலுக்கு சென்றுட்டு வாசல்ல கிருஷ்ணா, கோவிந்தா, கோபாலா, கோவர்தன கிரிதாரின்னு சொல்லிட்டு இவர் பாட்டுக்கு அமைதியாக இருக்கிறார். அந்த கோயிலின் மேல் சாந்தி அவருக்கு கனவில் கிருஷ்ணர் செல்கிறார், குருவாயூரப்பன் செல்கிறார். ஐயா, என் சன்னிதானத்தை திறந்தால் அங்கே ஒரு மோதிரம் இருக்கும், பூந்தானத்திடம் இதை தந்து விடுங்கள், நேற்று அவரை காப்பாற்றியது நான் தான் இவருக்கு கனவுல சொல்லிட்டார். மறுநாள் காலை கோயில் நடை திறக்கிறது, அங்கே மோதிரம் இருக்கிறது. அந்த மோதிரத்தை பூந்தானத்திடம் தருகிறார்கள். பூந்தானத்துக்கு ஆனந்த கண்ணீர். எப்பவுமே குருவாயூரப்பன் அழைத்தால் தன் பக்தர்களை காப்பாற்ற ஓடோடி வந்து விடுவான் என்பதை உணர்ந்து விடுகிறார். மற்றொரு முறை கொட்டிலூர் அப்படின்னு ஒரு சிவன் கோயில் இருக்கிறது. அந்த சிவன் கோயிலுக்கு என்னென்னா வருஷத்தில் சில நாட்கள் மட்டும்தான் திறப்பாங்க. அந்த சிவனுக்கு பாகவதம் கேட்க வேண்டும் என்ற ஒரு விருப்பம். பூந்தானத்துக்கிட்ட அந்த பாகவதம் புஸ்தகத்தை எடுத்துக்கொண்டு செல்கிறார். சென்று தினமும் பாகவதத்தை படிப்பார். பாகவதத்தை படிக்கும்பொழுது அதிலே ஒரு பகுதி வரும். என்னவென்றால், கிருஷ்ணர் கேட்பார் ருக்மிணி தாயாரிடம், சிசுபாலன் இருக்கிறான், எத்தனையோ பெரிய மன்னர்கள் இருக்கிறார்கள், நான் மிகவும் எளிமையானவன், என்னை ஏன் விரும்பினாய் என்று ருக்மிணி தாயாரிடம் கேட்டவுடன் ருக்மிணி தாயார் இந்த கேள்வியை கேட்டதும் மனம் வருந்தி மயங்கி விடுவார். இதை தினமும் ஸ்ரீமத் பாகவதத்திலே படிக்க துவங்குகிறார். அந்த பகுதி, அதாவது கிருஷ்ணருக்கும் ருக்மிணி தாயாருக்கும் திருமணம் நடந்த பகுதியை பூந்தானம் சிவன் கோயிலிலே படிக்க துவங்குகிறார். படித்துவிட்டு என்ன செய்வார்னா, ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் அதை படிக்கவே அங்கே பல்வேறு அற்புதங்கள் நிகழத் துவங்குகின்றன. இதை கேட்கும் மக்களது கவலைகள் தீருகிறது, திருமண தடைகள் நீங்குகிறது, ஆரோக்கியம் பெருகுகிறது, ஐஸ்வர்யம் பெருகுகிறது. இதை அறிந்த மக்கள் அனைவரும் அந்த கொட்டிலூர், நார்த் கேரளாவில் இருக்கு, அந்த கோயிலுக்கு பெரும் கூட்டமாக மக்கள் தினமும் வர துவங்கிட்டாங்க. தினமும் அந்த ஒரு பகுதியை படித்துவிட்டு அடுத்த பகுதியை படிக்கலான்னு புக் மார்க் மாதிரி அதில் வச்சிருவார் அந்த ஓலைச்சுவடியில். மறுநாள் பார்த்தால் முதல் பக்கத்திலே புக் மார்க் இருக்கும். அதே கிருஷ்ணர் ருக்மிணி திருமணத்தையே வைபவத்தையே படித்து கொண்டிருப்பார். கிருஷ்ணர் ருக்மிணி வைபவத்தை படித்து கொண்டிருப்பார். ருக்மிணி தாயார் செல்லுவார். கௌரி என்று சொல்லக்கூடிய அன்னை பராசக்தியின் கோயிலிலே வழிபடுவார். கிருஷ்ணர் மீட்டு செல்வார். திருமணம் நடக்கும். இதே பகுதி. இதுபோல் ஒரு சில நாட்கள் நடந்தவுடன், சரி என்னன்னு தெரியலையே, இந்த புக் மார்க் மட்டும் முதல் பேஜுக்கே மாறிடுதே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது மற்றொரு திருத்தலத்திற்கு சென்று இதே போல் ஸ்ரீமத் பாகவதத்தை படிக்க வேண்டும் அப்படின்னு மனசில் ஒரு எண்ணம் வந்துடுது பூந்தானத்துக்கு. இது யோசிச்சுட்டே அப்படியே அதுக்குள்ளேயும் வந்து விடுகிறார். கோயிலின் நடையை சாத்தி விடுகிறார்கள். இப்போ இருக்கிறது போல் பிரிண்டிங் டெக்னாலஜிலாம் அதிகம் கிடையாது. ஒரு புக்குக்கு பல பிரதிகள்லாம் இருக்காது. உடனே கூட வந்தவர்கள் சொல்கிறார்கள், ஐயா, உங்கள் ஓலைச்சுவடிகளை மறந்து கோயிலில் வைத்து விட்டீர்கள், வாங்க அங்கே போய் அந்த அதிகாரிகிட்ட சொல்லிட்டு கோயிலை திறந்து நம்மளுடைய ஓலைச்சுவடி பிரதிகளை எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்ட்டு மீண்டும் கோயிலுக்கு செல்கிறார்கள். கோயிலுக்கு செல்லும் பொழுதே வாசலிலே சிவனும் சக்தியும் பேசும் சத்தம் கேட்கிறது. அப்பொழுது பராசக்தி சொல்கிறாள், என் பக்தன் பூந்தானம் படித்ததிலே மிகவும் சிறப்பான வரிகள் என்று நீங்கள் எதை கருதுகிறீர்கள் என்று கேட்குறாங்க. சிவபெருமான் சொல்கிறார், கிருஷ்ணனின் மற்றும் ருக்மணி இருவரின் திருமண படலத்தை தான் எனக்கு மிகவும் பிடிக்கும். யார் ஒருவர் இதை நம்பி என்னை வணங்கி இந்த கிருஷ்ணர் ருக்மணி திருமண வைபவத்தின் பகுதிகளை படிக்கிறார்களோ கேட்கிறார்களோ அவர்களுக்கு வாழ்க்கையிலே எந்த தசாபுத்தி நடந்தாலும் நன்மைகளே நடக்கும் என்று சொல்லி மீண்டும் படிக்க துவங்குகிறார். உடனே படித்தவுடன் சொல்கிறார், நான் என்னத்தான் படித்தாலும் நம்ம பக்தன் பூந்தானம் படிப்பதை போல இவ்வளோ அழகாக இல்லை அப்படின்றார். ஏன்னா சிவனே பரம கருணை அல்லவா, தன் பக்தர்களை பாராட்டுவார் அல்லவா. உடனே ஊர் மக்கள் அனைவரும் இதை அறிகிறார்கள். ஆலயத்தை திறக்கிறார்கள். சிவசக்தி தரிசனம் கிடைக்கிறது. கண்ணில் கண்ணீர் மல்க அனைவரும் வேண்டி வணங்குகிறார்கள். எனவே மீண்டும் பூந்தானத்தின் அற்புதங்கள் தொடரும். தினமும் எப்பொழுதெல்லாம் நேரம் கிடைக்கிறதோ இந்த ஞானப்பானை எனும் பகுதியை நம்ம யூடியூப்ல இருக்கோம், அந்த பாடல்களை தினமும் கேட்க துவங்குங்கள். வாழ்க்கையிலே மிக பெரும் செல்வம் பெருகுவதை நீங்கள் அனுபவத்திலே உணரலாம். கிருஷ்ண கிருஷ்ண முகுந்த ஜனார்தன, கிருஷ்ண கிருஷ்ண கோவிந்த கோவிந்த ஹரே. சிவ 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 சிவ.